சீர்காழியில் உரிய மகசூல் இன்றி பாதிக்கப்பட்டுள்ள பருத்தி விவசாயிகள் விதை வழங்கிய நிறுவனத்திடம் உரிய இழப்பீடு பெற்று தருமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த அரசன்குப்பம், எருமல், எடக்குடி, வடபாதி, சாந்தபுத்தூர், கொண்டத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் 200 ஏக்கருக்கு பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதி விவசாயிகள் வழக்கமாக பயன்படுத்தும் விதைகளுக்கு பதில் இந்த ஆண்டு சேலத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் இலவசமாக வழங்கிய பருத்தி விதையை பயிரிட்டனர். நல்ல மகசூல் கிடைக்கும் என தெரிவித்த நிலையில் பெரும் அளவில் முயன்றும் போதுமான மகசூல் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் உரிய நிவாரணம் வழங்காமல் அலைக்கழித்து வருவதாகவும் கூறி வருகின்றனர். எனவே அந்த நிறுவனத்திடம் இருந்து உரிய இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்து பாதிக்கப்பட்ட பருத்தி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசிடம் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சவுத் இந்தியன் சீட்ஸ் நிறுவனம் விதை பருத்தி வாங்கி போட்டிருந்தாங்க. அது சீடு விதை பருத்திங்க. அவங்களே கொண்டாந்து கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா 25 குவிண்டால் விளையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போட்டோங்க, பருத்தி நல்லா விளை கிளப்பினோங்க, கிளப்பிலாம் இது பண்ணோங்க. 90 நாள் ஆகியும் இந்த சப்பையெல்லாம் கட்டவே இல்லைங்க. நாங்கள் திருப்பி கேட்டோம், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. ஒரு ஏக்கருக்கு அவங்க சொன்னது 25 குவிண்டால், நாங்கள் எடுத்தது 3 குவிண்டால். அது அதிகபட்சமான நான் தான் 3 குவிண்டால் கிட்ட எடுத்திருக்கேங்க. சில பேர்லாம் 25 கிலோலாம் எடுத்திருக்காங்க. 25 கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு எடுத்திருக்காங்க. இப்போ நாங்கள் அரசுகிட்ட நம்ம நிறைய மனு போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் அரசு என்ன கணக்கீடு சொல்லுதோ அந்த இதை தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒன்றும் செய்யலைங்க. நீங்கள் அரசு கவனத்தில் கொண்டு எங்களுக்கு நிவாரணம் இது பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.